நம்முடைய இங்கே போனால் நியாயம் கிடைக்குமா, எனக்கு இன்னுமே நியாயம் கிடைக்க மாட்டேன், நானும் ஜோம் பண்ணி பார்க்குறேன், இன்னும் பதில் கிடைக்க மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். நான் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வந்து, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம காரியத்தை விசாரிக்கிறார், பொறுப்பெடுக்கிறார். என்னம்மா, ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல என்ன காரியம், ஏமா இப்படி சோர்ந்திருக்கிற? எலியா கூட சூரச்செடியில் போய் படுத்துட்டு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு போதும், என்னை எடுத்துக்கங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசியே அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் ஆமாம்மா நீ வா உன்னை எடுத்துக்கிறேன்னு ஒன்று போய் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், எலியாவே நீ இங்கே படுத்திருக்கிற, எழுந்து, உனக்கு இன்னும் காரியங்கள் நான் வச்சிருக்கிறேன், நீ செய்கிற காரியங்கள் அதிகமாக இருக்குது சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரை ஆறுதல் படுத்தி தேற்றி பலப்படுத்தி நடத்துகிறார். கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, அது மரணத்தை காணாமல் அக்னியான ரதத்தில் என்ன பண்ணாரு, எடுத்து கொள்ளப்பட்டார்.